உலகத்துல எது புது ஆண்டா இருந்தது? துவக்கத்தினுடைய மாதமா எது தெரியுமா இருந்தது? ஏப்ரல் தான் இருந்தது. ஏப் அப்படிங்கிற அந்த சொல்லாடலுக்கு தான் லத்தீன் அந்த கிரேக்க அந்த மொழியில ஸ்டார்ட்னு அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு நீங்க மார்ச் 31 தான் வங்கி முழு ஆண்டு கணக்கு முடியும், பேங்க்ல அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுவான். இப்ப ஆஃபுல் எக்ஸாம் முடிஞ்சிச்சா, ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சிச்சா? பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துல அரை ஆண்டு தான் முடிஞ்சிச்சு. முழு ஆண்டு அத்தனையுமே எப்ப முடியும்? மார்ச் ஏப்ரல்ல தான் முடிஞ்சு. அப்பதான் ஜூன்ல இருந்து அடுத்த கல்வி ஆண்டு வரும். இதுதான் உலக நடைமுறை. உலகத்துல இன்னைக்கு எதனால அதை முட்டாள் நாளுங்கிறான் ஏப்ரல் 1 அன்றைக்கு. அதுதான் உலகத்தில் அன்றைக்கு இருந்த ரோமர்கள் உலகத்தினுடைய வல்லாதிக்க சக்தியாக இருந்த போது அதைத்தான் முன் வச்சுக்கிட்டு இருந்தான். உலகத்துல பெருங்கொண்ட ஒரு கட்டமைப்பை கொண்டு அந்த ரோம பாரசீகம் உலகத்துல வல்லரசா இருந்துச்சு. அந்த வல்லரசு வச்சிருந்தது இன்னைக்கு மாற்ற முடியல. என்ன பண்ணிட்டான்? இப்போ ஒரு 700-800 வருஷமா இந்த கிறிஸ்துவர்கள் இதை கொண்டு வந்து உலகத்தில் அப்படி காட்டுறது. இயேசு பிறந்தது டிசம்பர் 25னா 25ல இருந்து தானே வரணும் அடுத்த வருஷம். ஏன் 6 நாள் கழிச்சு வருது? கிபி 2025 ஏன் 6 நாள் கழிச்சு வருது? இது ஒரு வரலாற்று திரிவு, உண்மைக்கு புறமானது. அன்னைக்கு இருந்த அந்த செட்டப்புகள். ஏன்னா இஸ்லாமியர்கள் தான் உலகத்துக்கு வழிகாட்டி. மாதத்தின் எண்ணிக்கை தெரியாத மடையர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தவங்க இவங்க. 10 மாசத்தை வச்சிருந்தான் உலகத்துல. உலகத்துல எத்தனை மாசம் வச்சிருந்தான்? வெறும் 10 மாசத்தை வச்சிருந்தான். இந்த பின்னாடி வர்ற மாசம் இருக்குல்ல, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இதெல்லாம் நம்பர் பேரு. சாத்து நம்பர்னு அர்த்தம். செப்துனா 7, சாத்துன்னு அர்த்தம். செப்து நம்பர். ஆட்டுனா 8ன்னு அர்த்தம். ஆட்டு நம்பர் அக்டோபர். அக்டோபர்னா 8ஆம் மாசம். நவ்வுனா 9, 9. நவம்பர்னா 9ஆம் மாசம். தஸ்னா 10, தசம்பர்னா 10ஆவது மாசம். இடையில கொண்டு வந்துதான் ஜூலியஸ் சீசர் அகஸ்டியன் பேர்ல 2 மாசத்தை நுழைச்சான். பிப்ரவரியில இருந்து 2 நாளை எடுத்தான். மன்னர்கள் பெயராக இருக்கிறதுனால இது 2க்கும் 31 நாள் வச்சான். பாத்தீங்களா? ஜூலைக்கு ஆகஸ்ட் 31 டேஸ் வருதா? பிப்ரவரிக்கு 2 நாள் குறையுதா? மாசம் தெரியாம இருந்தவர்களுக்கு மத்தியில குர்ஆன் பேசியது. இன்ன ஐதத்த ஷூரி இன்தல்லாஹ் இஸ்னா அஸ்ரன் ஷஹரன் ஃபி கிதாபில்லாஹ் யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் உள்ளபடி மாசம்னா 12 தான் டிக்ளேர் பண்றான் அல்லாஹ். இதுதான் அல்லாஹ்வுடைய செட்டப். அதை வச்சுதான் அன்றைக்கு எதை அறியாமை என்று காலமாக முன் வச்சாங்களோ அந்த அரபு பகுதியில் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல், ரபியுல் ஆஹிர், ஜமாத்துல் அவல், ஜமாத்துல் ஆஹிர், அப்புறம் ரஜப், ஷஅபான், ஞாபகம் இருக்கா? ரமலான். நமக்கு நம்ம மாசம் தெரியாது, நம்ம மாசம் தெரியாது. ஷவ்வால், துல்ஹஜா, துல்ஹஜ்னு 12 மாசம் பேர் இருக்குல்லங்க. முஸ்லீமுக்கு முஸ்லீம் அடையாளம் தெரியாது. நம்ம பிள்ளைகள ஜனவரி, ஹாப்பி நியூ இயர். இது கலாச்சார சீரழிவா இல்லையா? இஸ்லாத்துக்கு எதிரானதா இல்லையா? நம்மளுடைய தலையில் நாமே மண்ணள்ளி போடுறதா இல்லையா? நமக்கான அடையாளத்தை ஒருத்தன் குழி தோண்டி புதைச்சிட்டு இஸ்லாமியர்களுடைய அடையாளத்தை சிதைச்சிட்டு உலகத்துல நம்பரை கண்டுபிடிச்சவன் முஸ்லீம்ங்க. இவன் கண்டுபிடிச்ச நம்பர் ரோமன் நம்பர். ரோமன் நம்பரை வச்சு ஒன்னும் செய்ய முடியாது. அல்ஜீப்ராங்கிற ஒரு கணக்கியலுக்கு தந்தை ஒரு இஸ்லாமியர். இந்த நம்பர் 1, 2, 3 போடுற மாதிரி என்ன நம்பர்? அரபு நம்பர். அது 1, 2 இப்படி 3 எல்லாம் போடுவீங்களா? அரபுல இப்படி வரும். என்னைக்காவது குர்ஆன்ல எடுத்து பார்த்திருக்கீங்களா? அது அரபிக் லெட்டர். ரோமன் லெட்டர்ங்கிறது பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்பீங்க. வீன்னு போடுவான் 5க்கு, எக்ஸ்ன்னு போடுவான் 10க்கு. அதெல்லாம் வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. கணக்குல ஒண்ணும் வகுக்க முடியாது, கூட்ட முடியாது, கழிக்க முடியாது. உலகத்தின் ஆகப்பெரும் சிறந்த சமூகம், ஆகப்பெரும் சிறந்த சமூகம். உலகம் உருண்டை, பூமி உருண்டனுக்கு அடிச்சு கொண்டாங்க. ஆனா நம்ம வரலாறு தெரியாம இருக்கிறோம். அவ்வளவு பெரிய அறியாமையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய சுய அடையாளங்களை இழந்துடாதீங்க. இஸ்லாத்துக்கு எதிராக நடந்துடாதீங்க. எந்த விதத்திலும் ஜனவரி 1 புத்தாண்டு என்ற பெயர்ல கலாச்சார சீரழிவுகள்ல அதுலயும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஆகச்சிறந்த கோட்பாடு, ஒரு நாளுனா முழு இரவையும் முழு பகலையும் கொண்டதா இருக்கணும். நாங்க நட்ட ராத்திரில 12 மணிக்கு திடீர்னு 11:59 வரைக்கும் அடுத்த நாள் வந்திருக்காது. எப்ப அடுத்த நாள் வரும்? 12 மணி வரணும். பைத்தியக்கார பயலுலா, பைத்தியக்காரனா இல்லையா? ஒரு நாள் எப்படி வரணும்? ஃபுல் நைட், ஃபுல் டே. ஒரு முழு இரவு, முழு பகல். இதான ஒரு நாள்? அதான ஒரு நாள். மாலையில சூரியன் மறைஞ்ச உடனே இரவு, இரவு வந்த உடனே நம்ம சொல்லுவோம். நேற்று ராத்திரி சொல்லியிருப்போம். ஆங்கில கணக்குக்கு வியாழக்கிழமை ராத்திரி, ஒரு இஸ்லாமியன் கணக்குக்கு வெள்ளிக்கிழமை ராத்திரி. இன்னைக்கு மகரிப் வந்தா என்ன சொல்லுவீங்க? சனிக்கிழமை ராத்திரிம்போம்.
சொல்லுவோமா இல்லையா? அவனுக்கு என்னவா, பாத்திரி 12 மணிக்கு வரணும் அப்படி ராத்திரி. இதையெல்லாம் இந்த சமுதாயத்தில் நம்மளும் செஞ்சு கேட்க வெட்டி என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும்.